கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கலங்காதீங்க. கர்த்தர் பெரியவர். எவ்வளவு நன்மைகளை ஏசப்பா செய்திருக்கிறார். நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, உங்கள் சபையிலே போய் சத்தியத்தை கேட்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு நன்மைகளை பெறுகிறீர்கள். அதே போல தினமும் ஜீவ வார்த்தை மூலம் நீங்கள் பெற்று வருகிற நன்மைகள் எத்தனை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதை மற்றவர்களுக்கு அறிவிங்க. ஏசப்பா உங்களுக்கு செய்கிறத அடக்கி வைக்காதீங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. அதை கேட்டு மற்றவர்களும் ஆண்டவர் மீது அன்பு கொள்ளட்டும். அவர்களும் நன்மைகளை பெறட்டும். இன்றைக்கு குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்காய் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 19:21 அதன் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு ஊழியம் செய்வீர்கள். ஊழியம் செய்வீர்கள். யார் ஊழியம் செய்தது இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? எலிசா. எலிசா என்ன செய்து கொண்டிருந்தான்? வயலில் ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்தான். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அவன் மேல் ஒரு சால்வையை போட வைத்தார். அவனுக்குள் ஒரு அபிஷேகம் இறங்கிறது. அவன் ஒரு மனமாற்றம் அடைந்தான். என்ன செய்தான் தெரியுமா? ஏர் மாடுகளை எல்லாவற்றையும், அந்த மாடுகளை அடித்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்து விட்டு எலியாவுக்கு பின்னால் அந்த முதலாவது எலியாவுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தானாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் முழு நேரமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேசவில்லை. கர்த்தர் உங்களை தெளிவாய் அழைத்தால், தெளிவாய் தரிசனம் கொடுத்தால், கர்த்தருக்காய் முழு நேரமாய் கண்டிப்பாய் ஊழியம் செய்யுங்கள். அது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அல்லது நீங்கள் கொடுக்கப்பட்ட தேவ மனிதனுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட சபையிலே அவர்களோடு இணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு சிறு ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். சபைக்கு நீங்கள் போகிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போகாம தேசத்தில் எழுப்புதல் வரணும், இந்த தேசம் கர்த்தரை அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஈடுபடுங்கள். ஒரு சிறுவர் ஊழியத்திலே, வாலிபர் ஊழியத்திலே, ஒரு மருத்துவமனை ஊழியத்திலே, ஒரு ஜெப ஊழியத்திலே, ஏதாவது ஒரு ஊழியத்திலே, இந்த காலகட்டத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிற மீடியாவிலே ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். சபையை சுத்தம் பண்ணுகிறது, உங்க திருச்சபையில என்னென்ன ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ உங்கள் போதகரோடு பேசி நிச்சயமாய் ஊழியம் செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் அவனை கனம் பண்ணுவார். தேவன் கனம் பண்ணுவார். நிச்சயம் இங்கே எலியாவுக்கு, ஒரு தேவ மனிதனுக்கு ஊழியம் செய்தான். அதன் பிறகுதான் அவனை கர்த்தர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தினார். இன்றைக்கு அர்ப்பணிங்க. தேவ மனிதர்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. ஏசப்பாக்கு ஊழியம் செய்யுங்க. தரிசனத்தை பெற்று ஊழியம் செய்யுங்க. எழுப்புதலுக்காய் ஊழியம் செய்யுங்க. உண்மையாய் ஊழியம் செய்யுங்க. படித்துக்கொண்டே ஒரு சிறு ஊழியத்தை செய்யுங்க. வேலை பார்த்து கொண்டே ஒரு சிறு ஊழியத்தை செய்யுங்க. வியாபாரம் செய்து கொண்டு ஒரு சிறு ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காக நன்றி. எலியாவுக்கு பின் போய் எலியாவுக்கு ஊழியம் செய்ததை போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜீவ வார்த்தை கேட்ட அடியனுடன் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சிறு ஊழியத்தை, ஒரு ஜெப ஊழியத்தை, அல்லது ஆத்துமாதாய ஊழியத்தை, சிறுவர் ஊழியத்தை, வாலிபர் ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்துல எப்படி வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்படி சூழ்நிலை அமைகிறதோ, படித்து கொண்டே, வேலை செய்து கொண்டே, வியாபாரம் செய்து கொண்டே, ஆண்டவரே, சிறு சிறு ஊழியங்களை சபையோடு இணைத்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற சபையோடு இணைந்து செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும். குறிப்பாய் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் விலகட்டும். செழிப்பு உண்டாகட்டும். வியாதியஸ்தரை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.